இப்ப இந்த ரெசிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத ஒரு வாட்டர் தியரி மூலமா நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்க ஒரு ரெசிஸ்டராவே நினைச்சு இமேஜின் பண்ணிக்கங்க. இப்ப இந்த ஒரு ஒரு பாட்டில் ஒண்ணு இருக்கு. இந்த பாட்டில்ல வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டரோட எவ்வளவு ஃபில் பண்ணியிருக்குமோ அத நம்ம வோல்டேஜ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவாங்க. இந்த வாட்டரை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்க எவ்வளவு ஹைட்டுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்களோ அது வோல்டேஜ். எவ்வளவு கண்டென்ட் ஆஃப் வாட்டர் இருக்கோ அது கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு தண்ணி இருக்கோ அது வந்து கரண்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த கரண்ட் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த பைப் வழியா வெளியில போக போகுது. அப்ப இந்த பைப் வழியா வெளியே போகும்போது இந்த பைப்போட சைஸ் பெருசா இருக்கும்போது இந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா போயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரண்ட் எல்லாமே வந்து இந்த பைப் பெருசா இருக்கும்போது ஈஸியா வந்து ஃப்ளோ ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ண ஒரு இமேஜ். இது ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணாத ஒரு இமேஜ். இப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இத வந்து ரெசிஸ்டன்ஸ் நினைச்சுக்கங்க. இந்த பைப்போட இந்த திக்னஸ் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த திக்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, குறைச்சாச்சு. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம குறைக்கும் போது இந்த வாட்டர், இந்த தண்ணி போகக்கூடிய லெவல் வந்து குறைஞ்சிடும். அப்ப இந்த கரண்ட் வந்து போகக்கூடிய ஸ்பீட நம்ம என்ன பண்றோம், தடுத்து நிறுத்துறோம். அதிகமா போற கரண்ட்டை கம்மியா போக வைக்கிறோம். அப்ப இதே வேலையை தான் ரெசிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, இதுக்குள்ள போகக்கூடிய கரண்ட்டை குறைச்சு கம்மியா ஸ்லோவா போக வைக்குது. இதுதான் வந்து இந்த ரெசிஸ்டரோட வேலை. அப்ப இந்த ரெசிஸ்டரை அளவிடுறதுக்கு ஓம்ஸ் லா அப்படின்றது ஒண்ணு யூஸ் பண்றாங்க. the voltage equal to current into resistance அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் இதோட ஃபார்முலா. ஸோ இதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ரெசிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ரெசிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, அதுக்குள்ள வரக்கூடிய கரண்ட்டை தடுத்து கம்மியா கொடுக்குது. அப்ப எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு டயக்ராம், இது வந்து ஒரு பேட்டரி. இங்க வந்து ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய வோல்டேஜை எந்த விதமான ரெசிஸ்டரும் இல்லாமல் நேரடியா ஒரு எல்இடியை நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த எல்இடி நம்மளுக்கு ஃபியூஸ் ஆயிரும். அப்ப ஏன்னா இந்த பேட்டரியில வந்து ஒரு 1000 ஆம்ஸ் கரண்ட் இருக்கு, 1000 மில்லி ஆம்ஸ் கரண்ட் இருக்கு அப்படின்னா இந்த எல்இடி 20 மில்லி ஆம்ஸ்ல தான் க்ளோ ஆகும். அதுக்கு மேல கொடுத்தா இந்த எல்இடி பர்ன் ஆயிரும். அப்ப அந்த 1000 மில்லி ஆம்ஸை நம்ம அளவுக்கு அதிகமா கொடுக்கும்போது 1000 மில்லி ஆம்ஸ் நேரடியா ஒரு எல்இடிக்கு போகும்போது அது பழுதடைஞ்சிடும். அப்ப இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பேட்டரியில இருந்து வரக்கூடிய அந்த மில்லி ஆம்ஸை 1000 மில்லி ஆம்ஸ் இதுல வந்துகிட்டு இருக்கு. இங்க வந்தோன்னு என்ன ஆயிரும்னா 980 மில்லி ஆம்ஸ் இங்கே டிராப் ஆகி இங்கே நின்றுக்கிறோம், உள்ள போகாது. போகாம என்ன பண்ணோம்னா இங்க வந்து 20 மில்லி ஆம்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், டிராவல் பண்ணும். அப்ப இந்த ரெசிஸ்டர் நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளவு ரெசிஸ்டர் யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான் எவ்வளவு கரண்ட் இந்த பக்கம் வரணும்ன்றது முடிவெடுக்கும். அப்ப இந்த ரெசிஸ்டர் தான் கரண்ட்டை தடுத்து நிறுத்தி எவ்வளவு கரண்ட் லோடுக்கு தேவையோ அவ்வளவு கரண்ட்டை மட்டும் தரக்கூடிய வேலையை தான் இந்த ரெசிஸ்டர் அப்படின்றது பண்ணுது. ஒருவேளை இந்த ரெசிஸ்டர் இல்லாம இருந்தால் நேரடியா எல்லா ஆம்ஸும் உள்ள போய் அந்த எல்இடி வந்து ஃபியூஸ். இதைதான் அந்த ரெசிஸ்டர் அப்படின்றது பண்ணுது. எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு செல்போனோட சர்க்யூட் டயக்ராம் பார்ப்போம். இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஃப்ஐசி. இந்த ஆர்எஃப்ஐசில பேட்டரியில இருந்து பின் வந்து இங்க கனெக்ட் பண்ணணும். 13th and 14th பின். இப்போ நீங்க இந்த பின்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா R722 அப்படின்ற ரெசிஸ்டருக்கு மூலியமா தான் கனெக்ட் பண்ணிருக்கும். அப்ப அதோட எண்டில் ஆப்போனன்ட் எண்டில் என்ன இருக்குன்னா வி பேட்டரி. அப்ப ஒரு பேட்டரியில இருந்து இங்க வோல்டேஜ் வருது, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வருது. இந்த கரண்ட்டை இந்த ரெசிஸ்டர் லிமிட் பண்ணுது. முழுமையா தடுத்து நிறுத்தணும்னாலும் நிறுத்த முடியும், இல்ல லிமிட் பண்ணாலும் லிமிட் பண்ணும். லிமிட் பண்ணி எவ்வளவு இங்க வோல்டேஜ் வரணும்ன்றத, எவ்வளவு இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகணும்ன்றத இந்த ரெசிஸ்டர் தான் டிசைட் பண்ணுது. அப்ப இந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா நேரடியா பேட்டரியோட கனெக்ட் ஆகாம ஒரு ரெசிஸ்டர் மூலியமா தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் செல்போன் பிசிபி போர்டுல பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான ரெசிஸ்டரும் கரண்ட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையும் வோல்டேஜை டிவைட் பண்ணக்கூடிய வேலையும் பார்த்துக்கிட்டு